யாரையும் நம்பக்கூடாது, யார் கேட்டாலும் போகக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப நான் என்ன நினைச்சிருக்கேன்னா பண்ணி நம்ம வீடியோஸ்லாம் கூட இப்போ இருக்க ஜென்ரேஷன் வீடியோஸ்லாம் கூட ஷேர் பண்ணுறாங்க, தப்பான வீடியோஸ்லாம் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. சொல்லுற மெசேஜ் என்னன்னா கேர்ள்ஸ் ஹேஸ் டு பி சேஃப். எது தப்பு நடந்தாலும் ஃபர்ஸ்ட் திங் இன்ஃபார்ம் யுவர் பேரண்ட்ஸ். இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு பர்சனல் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்க என்ன இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கு யாரையும் நம்பக்கூடாது, யார் கேட்டாலும் போகக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப நான் என்ன நினைச்சிருக்கேன்னா இதுல வந்து நல்ல ஒரு குட் மெசேஜ் இருக்கு. ஸோ ரொம்ப சேஃப்டியா இருக்கணும், அவ்வளோதான். யா ரொம்ப ரொம்ப எல்லாம் எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஃபீமேலுக்கு வந்து கண்டிப்பா இது பார்க்கணும். ஃபீமேலுக்கு ஒரு குட் மெசேஜ் இது. எல்லாரும் வந்து தயவு செஞ்சு பாருங்க. யா ரொம்ப சொல்லியிருக்காங்க குட் மெசேஜ். எப்படி இப்போ சடனாக யாரோ ஒரு நம்பர் கேட்டால் கொடுக்குறது, பேசுறது, யாராச்சும் கூப்பிட்டான்னு சடனாக போகிறது, இதெல்லாம் யாரும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இந்த படம் வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க? கேர்ள்ஸ் அவேர்னஸ் மூவி. சொல்றாங்க அதான் அந்த நம்பர்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்லலாம் ஷேர் பண்ணிக்கிறாங்களே சோஷியல் மீடியாவில், அதெல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணி நம்ம வீடியோஸ்லாம் கூட இப்போ இருக்க ஜென்ரேஷன் வீடியோஸ்லாம் கூட ஷேர் பண்ணுறாங்க, தப்பான வீடியோஸ்லாம் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்கான இது மூவி. இது பார்த்து கற்றுக்கலாம், அவ்வளோதான். காட்டின விஷயங்கள் நடக்குது நினைக்கிறீங்களா இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே காட்டியிருக்காங்க? ரியாலிட்டி இது ரொம்ப கொஞ்சம் கம்மி தான், அப்படியே நடக்குது. இதை விட பயங்கரமாலாம் நடக்குது. ஒரு ஃபீமேலை உங்க லைஃப்ல கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க? கண்டிப்பா முடியுது. படத்துல அவேர்னஸ் சொல்லியிருக்காங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ மாட்டிக்கிட்டோம், அந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வர பார்க்கணுமே தவிர சூசைட் பண்ணிக்க கூடாது அப்படின்ட்டு யாஷிகா மேமே ஒரு டைலாக் மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாமே, இப்படி நடந்திருக்காதே உனக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னா நம்ம முதல்ல அந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஒன்று பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம், இல்லைன்னா நமக்கு யார் க்ளோஸ் ஃப்ரெண்டோ இல்லை அக்காவோ அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஃபேமிலியாக வந்து பார்க்க முடியுமா படத்தை? பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். கேர்ள்ஸ் மெயினாக வந்து பார்க்கலாம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து தான் இந்த படத்தை பார்த்தேன். ஐம் வெரி ஹாப்பி. ஏன்னா இந்த படத்தில் நானும் ஒரு லாயர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பண்ணும்போது இவ்வளோ ஒரு ஹைப் இருக்குன்னு தெரியாது, இப்போ தான் தெரியுது. வாய்ஸ் அவுட் ஃபார் கேர்ள்ஸ் இந்த படத்தில் யாஷிகா ஷோன் வெரி நைஸ். எப்படின்னா ஒரு பொண்ணு அவங்க செத்ததுக்கப்புறம் ஷி ஹேஸ் ஃபாட் ஃபார் சிஸ்டர். அதே அவங்க உயிரோட இருக்கும்போது இந்த அவங்களாம் சொல்லியிருந்தாங்க, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சிஸ்டர்கிட்ட சொல்லியிருந்தா இன்னொரு நாள் நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். சொல்லுற மெசேஜ் என்னன்னா கேர்ள்ஸ் ஹேஸ் டு பி சேஃப். எது தப்பு நடந்தாலும் ஃபர்ஸ்ட் திங் இன்ஃபார்ம் யுவர் பேரண்ட்ஸ். இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு பர்சனல் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்க என்ன இருப்பாங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அதை தவிர்த்து நம்ம அவங்க சொல்கிற பேச்சு கேட்டுட்டு நம்ம அவங்க பின்னாடி போயிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டுட்டு அட் எண்ட் வீல் ஸ்பாயில் அவர் லைஃப். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. இட்ஸ் பெட்டர் எதாவது தப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நடந்துருச்சுனாலும் வி ஹாவ் டு இன்ஃபார்ம் அவர் பேரண்ட்ஸ். எவ்வளோ கவர்மெண்ட் இருக்குது, லா இருக்குது, போலீஸ் இருக்குது, எவ்ரிபடி வில் டேக் கேர் ஆஃப் இட். இல்லை, நல்ல ஸ்பீடாக தான் இருக்குது. படத்தில் என்ன சொல்ல வராங்க? படத்தில் என்ன சொல்ல வராங்க, பொம்பளையும் சம்மந்தப்பட்டது அந்த விஷயத்துக்கும் அவர் இது பண்ணக்கூடாது, அது மாதிரி ஒரு மோட்டோ இதுவாக இருக்கக்கூடாது. நல்லா இருக்கு. படத்தில் காட்டின விஷயங்கள் இப்போ ரியாலிட்டியில் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது உண்மையில் நடந்து தான் இருக்கு. இந்த படம் நடிச்சவங்க எப்படி நடிச்சு நல்லா நடிச்சுக்கிறாங்க, நல்லா இருக்கு. இந்த படம் ஃபேமிலி பார்க்க முடியுமா? குடும்பத்தோட பார்க்கலாம். என்ன கருத்து சொல்ல வராங்க? கருத்து ஒன்றும் இல்லை, நல்லா பொழுதுபோக்கு தான். ஆனால் நல்ல ஒரு உண்மையான கதை நினைக்கிறதா, அது வேறு ஒன்றும் இல்லை இருக்குது, அவ்வளோதான். யாரோட ஆக்டிங் பிடிச்சிருக்கு படத்தில்? எல்லாரும் ஆக்டிங்கே நல்லா தான் பிடிச்சிருக்கு. என்ன கருத்து ஏதாவது சொல்ல வராங்களா இல்லை என்னென்ன சொல்லியிருக்காங்க? கருத்து என்ன, யாரும் ஏமாறக்கூடாது. லேடிஸுங்க இந்த ஃபேமிலியை வச்சு இப்படி டுப்பாக்கோருங்க வச்சு ஏமாற்றி ஃபேமிலி வந்து கருத்து சொல்கிறாங்க, யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு. நல்லா இருக்கு. கரெக்டாக சொல்லியிருக்காங்களா? சூப்பர். போர் அடிக்கல. எனக்கு பொறுமை இல்லாத நானே பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு வரேன். நான் பார்த்துட்டு வரேன். படம் வந்து டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரு. இது வந்து ஒரு பொள்ளாச்சியுடைய சம்பவத்தை தான் ஒரு படமாக எடுத்திருக்காங்க. இது பார்க்க வேண்டிய படம். பெண்கள் விழிப்புணர்வு நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கணும், படிக்கிற பொதுமக்கள்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கணும், பார்க்குறவங்ககிட்ட ஃபோன் நம்பர் கொடுக்காம எப்படிலாம் நடந்துக்கணுன்றதை தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. மறைமுகமாக சொல்லியிருக்காங்களா இல்லை ஓப்பனாக எல்லாத்தையும்? இல்லை, மறைமுகமாக தான் இருக்குது. இது வந்து இன்னும் சட்டத்துக்கு புறமானது வந்து ஒருத்தர் வந்து ஒரு மோட்டர் பண்ணுறதுலாம் காமிக்க முடியாது. இருந்தாலும் பொள்ளாச்சியினுடைய சம்பவம் தான் இந்த படம்.
கரெக்டாக சொல்லியிருக்காங்க, ரியாலிட்டி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார், பரவாயில்ல. அதாவது ஒருத்தருடைய ஒரு பெண்ணை பொறுத்தவங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அந்த கதை எடுத்துன்னு போயிருக்காங்க. அதோட தங்கச்சி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அக்கா வந்து பழி வாங்குற மாதிரி இந்த படம். நடிச்சவங்களாம் எப்படி நடிச்சிருக்காங்க? பரவாயில்ல. ஹீரோயினாக நடிக்கிறவங்க அந்த ஹீரோயினுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. மற்றவங்களாம் ஒன்றும் இல்லை சார். ஆனால் ஆக்டிவிட்டிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் அடுத்த பத்தியாவது கொஞ்சம் நல்லா காமிங்க. ஃபேமிலியாக வந்து பார்க்க முடியுமா? ஃபேமிலி வந்து பார்க்கலாம் சார். பொண்ணு பெற்றவங்களுக்கான படம் இது. பெண்கள் பசங்களை பசங்க கூட இல்லை, அதாவது வந்து அவங்க தானே வந்து இந்த மாதிரிலாம் இப்போ ஒரு தவறான வழிக்கு பெண்களை எடுத்துன்னு போயிட்டாங்க. அது உண்மை சம்பவம் சொல்லாமே இல்லை. பெண்களை வந்து ஒரு தவறான வழிக்கு எடுத்துன்னு போது நம்மளுடைய இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்கள்லாம் வந்து இனிமேட்டு வந்து அந்த மாதிரிலாம் நடக்காமல் இந்த படத்தை பார்த்துட்டோ இல்லை பார்க்காமையோ நம்ம கூட பிறந்தவங்க மாதிரி எல்லாத்தையும் நடிச்சிங்கன்னா எடுக்கணும்னு எல்லாத்தையும் காமிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. சொல்ல வேண்டிய கருத்துக்கள்லாம் என்ன புரிகிறது? படிக்காத பக்கம்லாம் மக்கள் வந்து பத்திரிக்கை மேலோட்டமாக படிச்சுட்டு சில தப்பான கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. இதை உள்ள ஆழமாக போனால் அது பின்னாடி என்ன இருக்குது ஏதுன்றது இந்த படத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் சின்ன ஒரு கருத்துன்னு சொல்லுவாங்க. இந்த சோப்பு, கோல்கட்டு, பேஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் விளம்பரம். ஆனால் அதில் இருக்க வந்து தவறான விஷயங்கள் வந்து சின்னதாக போட்டிருப்பாங்க. அது வந்து பூத கண்ணாடி வச்சு பார்க்கணுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் மக்கள் சொல்ல வேண்டிய கதை கரெக்டாக சொல்லியிருக்காங்களா? இல்லை சொல்ல வேண்டிய கதை வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இது மேலும் வந்து நல்லா நீங்கள் தான் வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்கணும். எங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது. சொல்ல வேண்டிய கடமை நாங்கள் சொல்லிட்டோம். ரெண்டாவது இந்த படம் வந்து முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக எடுத்திருக்காங்க. குடும்பத்தோடு பொள்ளாச்சி அடிப்படை சம்பவத்தோடு தான் எடுத்திருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா வந்து உண்மையை பேசியிருக்காங்க, உண்மையை பேசியிருக்காங்க. அதே மாதிரி மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடையணும். மக்கள் வந்து வெளியில் வந்து ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் கூட மக்கள் வந்து வெளில வரணும். பெண்கள் வந்து முக்கியமான நேரம். ஆண்கள் எவ்வளோ தான் போராடினாலும் வச்சுங்களேன், இன்றைக்கி எல்லாமே வந்து பெண்கள் கையில் தான் இருக்குது. அப்போ பெண்கள் எப்படி அந்த சூசைட்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்றது வந்து இது ஒரு படம் இல்லை, இது ஒரு பாடம். ரொம்ப அருமையாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து இயக்குனர் வந்து பண்ணியிருக்கிறாரு. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்தை வந்து கல்லூரிலையும் இதை கல்லூரி மாணவர்களுக்கு போட்டு காட்டினா இது ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் படமாக வரும். இந்த படத்துக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த இயக்கம் சார் இந்த படம். நன்றி சார். பெண்களை பொறுத்தளவில் இப்போ இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்கள் வந்து ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க எப்படி வெளியில் வர்றதுன்னு சொல்லி தெரியாத காலகட்டத்தில் ஏகப்பட்ட பெண்கள் இன்றைக்கி வந்து சிக்கி வாழ்க்கையை வந்து வீணடிச்சிடுறாங்க. இப்போ அந்த பெண்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அவங்க சிந்திச்சாங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வரலாம் அப்படின்றத அந்த படத்தில் வந்து இயக்குனர் வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு சார்.